வணக்கம். நான் உங்கள் டாக்டர் அரவிந்த் ஹோமியோபதி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல். நீங்கள் என்ன பார்க்க போகிறோன்னா, முக்கியமான ஒரு டாபிக், அதாவது கிட்னியை பற்றி பார்க்க போகிறோம். கிட்னியில் ஒரு 5 அவேர்னஸ் பற்றிய வீடியோ. ஃபஸ்ட்டு, இப்போது நம்ம கிட்னியில் இந்த 3 அறிகுறி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கிட்னி ப்ராப்ளம் வர வாய்ப்பு அதிகம். அதாவது நம்மளோட முகம், கை, கால் வீக்கம் இது இருந்துச்சுன்னா, இல்லைனா உடம்பு டயர்ட்னஸ், இப்போ பார்த்தாலும் பார்த்தீங்கன்னா டயர்ட்னஸ் அதிகமாக இருந்தாலோ, இல்லைனா சிறுநீர் போகும்போது சின்ன மாற்றங்கள், இப்போ யூரின் போகிறீங்கன்னா யூரின் அளவுக்கு அதிகமாக போகிறது, இல்லை கம்மியாக போகிறது, இந்த யூரின் பார்த்திங்கன்னா ஸ்மெல் அதிகமாக வர்றது, இந்த மாதிரி பிரச்சனை இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கிட்னி ப்ராப்ளம் வர வாய்ப்பு. அதனால் கண்டிப்பாக யாரும் இக்னோர் பண்ணாதீங்க, சீக்கிரம் உங்கள் டாக்டரை பார்த்து கன்சல்ட் பண்ணிக்கோங்க. 2, அதிக உப்பு போட்டு சாப்பிட்றீங்களா? அப்போ கிட்னி என்ன ஆகும்? நீங்கள் அதிகமான உப்பு போட்டு சாப்பிட்றீங்களா? அப்போ நம்ம உடம்புல பிளட் ப்ரெஷர் அதிகமாகும். அது மட்டும் இல்லை, கிட்னியோட ஃபில்ட்ரேட் ஓவர்லோட் ஆயிரும். ஏன்னா அதிகமான உப்புகள் வர வர கிட்னி வேலை செய்யாது. அது ஒரு இயந்திரம் மாதிரி தான். நம்ம அதிகமாக உப்பு போட பார்த்தீங்கன்னா அது மேலே பட கிட்னி வேலை செய்யாது. அப்போ கிட்னி டேமேஜ் ஆக வாய்ப்புகள் அதிகம். அதனால் உப்பு கம்மியாக போட்டு சாப்பிட்டீங்கன்னா இந்த நாட்களில் கிட்னி ஹெல்த்தியாக வச்சு நம்ம இருக்கலாம். 3வது, நீர் குடிப்பது கண்டிப்பாக கிட்னிக்கு ரொம்ப முக்கியம். தண்ணீர் குடிக்காமல் போயிட்டீங்கன்னா கிட்னி என்னவாகும்? நம்ம உடம்புல ஸ்டோன் வர ஆரம்பிக்கலாம். அதாவது ஃபஸ்ட்டு ஒரு பக்கம் வரலாம், ரொம்ப நாள் போக போக 2 பக்கம் வர ஆரம்பிக்கலாம். டோட்டலாக 2 பக்கம் உங்களுக்கு கிட்னியோட ஸ்டோன் வர ஆரம்பிக்கும். இது தண்ணி ரொம்ப நீங்கள் குடிக்காமல் போயிட்டீங்கன்னா கண்டிப்பாக வர வாய்ப்பு அதிகம். அடுத்து வாட்டர் ஃப்ளஷ் ஆகாது. இப்போ நார்மலாக உடம்புல தண்ணீர் அதிகமாக குடிக்காமல் போயிட்டீங்கன்னா அதே மாதிரி கிட்னி உங்களுக்கு வேலை செய்யாது. ஒரு நாளைக்கு கண்டிப்பாக ஒரு 3லேருந்து 4 லிட்டர் கண்டிப்பாக தண்ணீர் குடிச்சிங்கன்னா கிட்னிக்கு நல்லது. 4வது, டயபெட்டிஸ் இருக்கிறவங்களுக்கு கிட்னியை எப்படி பாதுகாக்கணும்? இப்போது நார்மலாக சர்க்கரை இருக்கிறவங்களுக்கு இந்த கிட்னி எப்படி பாதுகாக்கணும்னா, ஃபஸ்ட்டு அவங்களோட சுகரை கண்ட்ரோலாக வச்சுக்கணும், பிபியும் கண்ட்ரோலாக வச்சுக்கணும். அதே மாதிரி யூரியா, கிரியேட்டின், யூரிக் ஆசிட், ஜிஎஃப்ஆர் இந்த மாதிரி டெஸ்ட்டுகள் எல்லாமே பார்த்து வச்சுக்கணும். கிட்னி டெஸ்ட் எல்லாமே, அதாவது இந்த சுகரு, பிபி, இந்த நார்மல் கிட்னி டெஸ்ட் எல்லாமே ஒரு 3 மாதத்துக்கு ஒரு டைம் கண்டிப்பாக நீங்கள் டெஸ்ட் பண்ணி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு டயபெட்டிஸ் இருந்தாலும் கிட்னி பிரச்சனை வர வாய்ப்புகள் இல்லை. நீங்கள் அதை மட்டும் பார்த்து செக் பண்ணிக்கோ. 5, இப்போது கிட்னியை பற்றி நம்ம பார்த்தாச்சு. இந்த லாஸ்ட் முக்கியமான 5வது என்ன பார்த்தீங்கன்னா, ஒரு 3 சிம்பிள் டிப்ஸ் சொல்கிறேன். அதாவது நீர் போதுமான அளவு தண்ணீர் குடிங்க, ஓகேங்களா? முக்கியமான நார்மலாக கிட்னி பிரச்சனை இல்லாதவங்களுக்கு தண்ணீர் எவ்வளோ வேணால் குடிக்கலாம், அது தப்பு கிடையாது. கிட்னி பிரச்சனை லைட்டாக ஸ்டார்ட் ஆகிருக்குன்னா அவங்க போதுமான அளவு தண்ணீர் குடிக்கணும். அதாவது தண்ணீர் பார்த்து குடிக்கணும். அப்போ தான் கிட்னியோட ஃபங்க்ஷன் நல்லாயிருக்கும். 2வது பார்த்தீங்கன்னா, உப்பு அதிகமாக போட்டு சாப்பிடக்கூடாது. 3வது ரெகுலராக செக்கப் பண்ணிக்கோங்க. அதாவது யூரியா, கிரியேட்டின், யூரிக் ஆசிட் அந்த மாதிரி செக்கப் எல்லாம் பண்ணிட்டீங்கன்னா கிட்னி நார்மலாக இருக்கும்.